ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து புதுமை பென் ஸ்கீம் அதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து +2 அதாவது 6லேருந்து +2 வரைக்கும் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ லாகின் ஸ்கீம் வந்துருச்சு. சைட்டுக்கு நேம் வந்து pudhumai.tn.government.in go.in. உள்ளே போயிட்டிங்கன்னா லாகின் 3 phases வருது. நம்ம இன்ஸ்டிடியூட் லாகின்க்கு போயிட்டு நமக்கு அலாட் பண்ண பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா சைன் ஆகி உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து வரும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் நமக்கு என்னெல்லாம் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து பிள்ளைங்களுடைய ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர். அவங்க வந்து அவங்களுக்கும் சில பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சுருக்குறாங்க. அந்த அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான், அந்த பேங்க்கில் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸு, அப்புறம் இந்த ஆதார் வந்து அந்த நம்பரில் கனெக்ட் ஆகிருக்கணும். அக்கௌண்ட் நம்பரும் ஆதார் நம்பரும் அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ராங் பாஸ்வேர்ட் ஜஸ்ட்டு கொடுத்தா இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டு அகெயின் திரும்ப கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சாம்பிளுக்காக வேண்டி ஒரு ராங் பாஸ்வேர்டு நான் இப்போ கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் ப்ரேயராகவே வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிள்ளைங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணிவிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஒரு சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதில் வந்து ரைட் சைடில் அந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வந்து ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து மொபைல் வியூவில் நான் காமிக்கிறேன். லேப்டாப்பில் ஸ்ட்ரெயிட்டாகவே கிடைக்கிறோம். இதில் வந்து ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்க்ரீன் வருது வித் இஎம்ஐஎஸ். இந்த இஎம்ஐஎஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வந்து +2 சர்டிஃபிகேட்டு, எதிர் மார்க் சர்டிஃபிகேட், அதர்வைஸ் வந்து டிசியில் வந்து இந்த நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரும். அதான் ஃபெச் த டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து கொஞ்சம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க படித்ததுனால அந்த சர்டிஃபிகேட் கிடச்சதுனால அந்த நம்பர் தானே. ஸோ வந்து அந்த பிள்ளைங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்க இன்ஃபர்மேஷன் பார்ஷியலாக வந்து சிஸ்டமே கொடுத்துரும். மீதியை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். எதெல்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் நம்பரு, அதுக்கப்புறமா மொபைல் நம்பரு கனெக்டட் டு ஆதார் நம்பர், இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ நான் ராங்காக கொடுத்துருக்குறேன், அதனால் வந்து என்ட்ரு த ப்ராப்பர் இஎம்ஐஎஸ் ஐடின்னு வருது. ஸோ இப்போ நான் இன்கேஸ் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டேன். ஆஃப்டர் சம்டைம் வந்து நமக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் வருது. பிள்ளைங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து ஏதோ தப்பாக என்ட்ரு பண்ணிட்டோம், அல்லது நாங்கள் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலை, ஏதோ சம் ரீசனால் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் உள்ளே போயிட்டு என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். அது லைக் வந்து அவங்களுடைய இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பர் வந்து இந்த புதுமை பென் ஸ்கீமில் இந்த ரெஜிஸ்டர் ஆனதுக்கு ஒரு நம்பர் சிஹெச் அப்படிங்கிற இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நம்பர் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ கிடச்ச உடனே அந்த நம்பரை நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த நம்பர் தான் வந்து ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு வேண்டி வரும். ஸோ இந்த ஸ்கீமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ண பிள்ளைங்களுக்கு எல்லா இதையும் செக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க வந்து மந்த்லி வந்து 1000 rupees தான் அந்த ஸ்கீமுடைய இது பிளான்னு. ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ இதுதான் அதோடைய டீட்டெயில்ஸு. நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து நம்ம ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ நம்ம புதுசாக பண்ணணுன்னா, அதாவது ஆட் பண்ணணுன்னா இந்த மாதிரி சர்ச் பட்டனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து அப்ளிகேஷன், அதாவது இஎம்ஐஎஸ் நம்பரோ அல்லது பேங்க் நம்பரோ பிள்ளைங்க பேரோ எதை கொடுத்தாலும் வந்து ரெஜிஸ்டர் ஆகி அது வந்து செக் பண்ணி உள்ளே கொடுக்கும். ஸோ அங்கேருந்து கிளிக் பண்ணி போயிட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எதாவது விட்டு போன இன்ஃபர்மேஷன் எதாவது இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இன்னும் எல்லாம் ப்ராப்பராக எல்லாமே ஆக்சுவலாக 3 டேபாக இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஆதார் இன்ஃபர்மேஷன், பேங்க் இன்ஃபர்மேஷன் 3 டேபில் இருக்கும். ஸோ ஒன்றையாக பார்ஷியலாக சேவ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நமக்கு வந்து சேவ் பண்ணது வந்து நமக்கு வந்து பத்திரமா உள்ளே இருக்கும். நம்ம வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நம்பர் வந்து மாறிடுச்சு, தப்பாக என்டர் பண்ணியிருக்கோன்னா திரும்ப நம்ம உள்ளே போயிட்டு சர்ச்சில் கொடுத்து அந்த இடத்த கிளிக் பண்ணோன்னா அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போகும். நீங்கள் அங்கே வேண்டிய சேஞ்சஸை பண்ணிவிட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து புதுமை பென் ஸ்கீம் அப்படிங்கிறதுல வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இயரும் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.